மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட திமுகவிற்கு ஏற்பட்ட திடீர் சிக்கல், திடீர்னு பூனையா இருந்து புலியா மாறியதைப் போன்று வேகம் எடுக்கும் எடப்பாடி, புதிய சின்னத்தை கொண்டு மிகப்பெரிய அளவில் தேர்தல் களத்தில் பெர்ஃபார்மன்ஸ் செய்யும் நாம் தமிழருக்கு நாம் கொடுக்கும் சில யோசனைகள், அது மட்டும் இல்லாம மாட்டிக்கினாரு ஒருத்தருன்னு பேக்கிரவுண்ட் மியூசிக் போடுற அளவுக்கு மாட்டிக்கொண்ட சவுக்குன்னு அனைத்து விஷயங்களையும் இந்த காணொளியில் அலசுவோம். இது சாமானியனின் பார்வையில் அரசியல். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பு வரை தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கிற சில நிகழ்வுகள் நமது எண்ணம் தவறோ அப்படின்னு எண்ண வைக்குது. ஏற்கனவே வெற்றி பெற்று மீண்டும் வேட்பாளர்களாக களம் இறங்கியிருக்கிற தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஆகட்டும், ஜோதிமணி அவர்களாகட்டும், தொகுதியில் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. 5 வருஷம் நீங்கள் இங்கே இல்லவே இல்லை, இப்போ மட்டும் வரீங்க என்பது போன்ற மக்களின் எதிர்ப்பை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு பக்கம் இருந்தால், இன்னொரு பக்கம் திமுகவோட வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் பேசியது சர்ச்சையாகி இருக்கிறது. ஏற்கனவே பொன்முடி அவர்கள் ஓசி பஸ்ன்னு சொல்லி அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. அப்பொழுதே திமுக கட்சிக்காரங்க இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கணும். ஆனால் இவர் தேர்தல் நேரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கொடுத்த ரூ. 1000 தானே இந்த ஃபான்ஸ் பவுடரெல்லாம் போட்டு வந்தீங்க என்பது போன்ற ஒரு காணொலி பரவிட்டுருக்கு. இதெல்லாம் தலைமை பார்க்குதா? இது போன்ற வார்த்தைகளை பேசக்கூடாது, அது கட்சிக்கே மிகப்பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்திருக்கிறார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் திருவள்ளூரை சேர்ந்த வேட்பாளர் சசிகாந்த் அவர்கள், இவர் இந்த சவுக்கோட உறவினர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திமுக தொண்டர்களிடத்திலேயே அந்த வேட்பாளரிடத்தில் ஒரு மனக்குறை இருப்பதாக தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் திருச்சிங்க, இங்கே துரை வைகோ போட்டியிடுறாரு, வைகோவோட மகன். அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டே பேசிகிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் நான் என்னோட சின்னத்தில் தான் போட்டி போடுவேன், திமுகவோட சின்னத்தில் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் செத்தாலும் போட்டி போட மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்தளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை மதிமுகவிற்கு கொடுக்கப்பட்ட சீட் என்பதே மதிமுக உயரத்தை விட மிக அதிகமானது அப்படின்னு பார்க்குறேன். பழக்கத்துக்காக ஏதோ கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அவங்களோடு முரண்பாடுகளை ஏற்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிறதா தான் நமக்கு தோணுது. ஏதோ ஒரு சின்னம் திமுக கட்சியோட இணக்கமாக இருந்து அதில் வெற்றி பெறுவது தானே ஒரு சாதுரியமான நகர்வாக இருக்க முடியும். இதில் போயிட்டு அவங்களோட ஒரு முரண்களை ஏற்படுத்துகிற வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதைத் தொடர்ந்து தான் அன்பில் மகேஷ் ஆகட்டும், நேரு அவர்களாகட்டும், இவரோட வேட்புமனு தாக்கலுக்கே வராமல் இருக்கார். இது ஒரு புறம் பிரச்சனையாக இருக்கும்போது, கார்த்தி சிதம்பரம் அவர்கள் மீண்டும் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சியில் உள்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் ஏற்கனவே நமக்கு அறிஞ்சது தான். இவர் அடிக்கடி ஏதாவது ஒன்று சொல்லுவார். அது காங்கிரஸ் கட்சிக்கு எதிராகவே சில நேரங்களில் கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காரு. இவரோட வெற்றிக்கு காங்கிரஸ் கட்சி தொண்டர்களே எவ்வாறு உதவி செய்வார்கள் அப்படின்னு நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழகத்தில் நீட் தேர்வாகட்டும் அல்லது நீட்டை ஒழிப்புன்னு ஏற்கனவே திமுக அரசாங்கம் ஒரு உறுதிமொழியை கொடுத்துருந்தது. ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதை நிறைவேற்ற முடியல. ஏன்னா இது செய்ய வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு தான், மாநில அரசு ஒன்றும் பண்ண முடியாது. அதே வாக்குறுதியை மீண்டும் கொடுக்கும்போது மக்களிடத்தில் ஒரு சலிப்பு ஏற்படுவதை நமக்கு பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ரூ. 1000 மகளிருக்கு கொடுக்கப்படும்னு அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த மகளிர்னு அறிவித்தாங்க. அதுவே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியது. இதை இந்தியா முழுமைக்கும் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனைகளை ஏற்கனவே யாருக்கெல்லாம் அந்த ரூ. 1000 கிடைக்கலையோ அவங்க ஒரு சின்ன மனக்குறையில் இருப்பாங்க. அதை மீண்டும் நினைவுபடுத்தும் வகையில் இதே வாக்குறுதியை கொடுத்தது என்பது எந்தளவு சரி அப்படின்னு நமக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவோட தேர்தல் அறிக்கையை குறித்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களோட விவாதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாநிலத்தில் இருக்கிற பொறுப்பாளர் சொல்லிட்டு போகிறாரு. இதெல்லாம் சேர்ந்து திமுக கூட்டணியின் மீது மக்களுக்கு எந்த விதமான நம்பிக்கை ஏற்படுத்தும் அப்படின்னு நமக்கு தெரியல. நீங்கள் இது குறித்தெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அப்படியே மறுபுறம் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியுடனான கூட்டணி என்பது இல்லாமல் போய்விட்டது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் ஆகட்டும், டிடிவி ஆகட்டும், ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்காங்க. இப்படி மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்த அதிமுக கூட்டணி, அவங்க எந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி கூட வாக்கு கேட்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. இவங்க தேர்தல் களத்தில் என்ன பண்ண போகிறாங்க? ஏற்கனவே கூட்டணி விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய அளவில் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். திமுக
அதிமுகவை என்னெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறதோ, அதுக்கு தக்க பதிலடியை கொடுத்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் களத்தில் அதிமுக, திமுகவுக்கு எதிரி நாங்க தான் சொல்ற அளவுக்கு கம்பேக் குடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இது தேர்தல் வாக்குல எந்த அளவு பிரதிபலிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா, ஆஸ் ஆஃப் நவ் அவங்க கையில வச்சிருக்கிற யுக்தி என்பதே அடித்து ஆடக்கூடிய யுக்தியா இருக்கு. திமுக, அதிமுக குறித்து வாய் திறந்தால் அதற்கு உடனடியா பதிலடியாக அதுவும் ஐடி விங்க எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பலப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியுது. சொல்லப்போனா திமுக எங்கெல்லாம் சற்று பின்தங்குகிறதோ, அங்கெல்லாம் எடப்பாடி தனது பலத்தை நிரூபிப்பார் அப்படின்னு தோன்றக்கூடிய அளவிற்கு ஒரு களத்த உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தேர்தலுக்கு பிறகு அது எந்த அளவுக்கு வாக்கில் அ பிரதிபலித்திருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மறுபுறம் நாம் தமிழர் கட்சிங்க. புதிய சின்னம் எப்ப கிடைக்கும் அப்படின்னு ஒட்டுமொத்த ஆதரவாளர்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் மீது சற்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் கூட இத மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இல்லாதது அவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு மிகப்பெரிய பலத்த குடுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சோசியல் மீடியாவ பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சி எப்பவுமே மிகப்பெரிய அளவுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க. ட்விட்டர்ல ஒரு 10,00,000 ட்விட்டர்ஸ் சீமான் அவர்களோட புதிய சின்னத்த பத்தி அவங்க போட்டிருக்காங்க. மத்த கட்சிகளுக்கு காசு வாங்கிட்டு வேலை செஞ்சா, இவங்க தன்னிச்சையா வேலை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய படைய வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இந்த ட்விட்டர் தளம் என்பது மிக அதிக அளவில் படித்தவர்களால் பயன்படுத்தக்கூடியது. இந்த இடத்துல நீங்க எந்த அளவு சின்னத்தை பிரபலப்படுத்துறீங்களோ, அதே போல மற்ற சோசியல் மீடியாலயும் நீங்க பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. குறிப்பா நீங்க Facebookலயும் இதே போன்ற மிகப்பெரிய அளவில் சின்னத்த ப்ரமோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம மிகப்பெரிய அளவில் 2கே கிட்ஸ் பார்க்குற Instagramல நீங்க சின்னத்தை இன்னும் அதிக அளவில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம எதெல்லாம் பிரபலமான யூடியூப் சேனல்ஸா இருக்கோ, அதாவது என்டர்டெயின்மென்ட் ஓரியன்டடா யூடியூப் சேனல்ஸ் இருக்கோ, அங்கெல்லாம் போயிட்டு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. சீமான் அவர்களோட புதிய சின்னம் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது சீமான் அவர்களோட சின்னம் தெரியாம ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. சீமான் அவர்களை நிராகரிக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை உண்டு. ஆனால், அவரோட சின்னம் தெரியாம யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நிலைய நீங்க ஏற்படுத்தணும். மேலும் நான் பார்க்கும்போது சில இடங்களில் சீமான் அவர்கள் பயன்படுத்துகிற அந்த மைக் என்பது நாம் தமிழர் கட்சியோட சின்னமா இருக்கு. ஆனா, சில இடங்களில் வேறு ஒரு மைக்க அதாவது புதிய வெர்ஷன் அவங்க பயன்படுத்துறாங்க. அந்த இடங்களிலும் நீங்க உங்க கட்சி சின்னத்தையே பயன்படுத்துறது நன்மை பயக்கும். மேலும் நீங்க எல்லா இடத்துலயுமே என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னா, பச்சை வண்ண நிறத்த பயன்படுத்துறீங்க. இந்த கட்சியோட சின்னத்தில. ஏற்கனவே விவசாய சின்னத்துக்கு நீங்க பச்சை வண்ண நிறத்த பயன்படுத்திட்டீங்க. மேலும் அதே வண்ணத்தை பயன்படுத்தும்போது, அதில எந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கிறதா நமக்கு உள்ளுணர்வு தோணல. அதற்கு பதிலா நீங்க வேற ஒரு வண்ணத்த பயன்படுத்திங்கன்னா, குறிப்பா மஞ்சள் அது போன்ற புதிய வண்ணத்தை பயன்படுத்தும்போது, இது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதில என்ன இருக்குன்னு சொல்லி உத்து கவனிக்கக்கூடிய நிலை வரும். அப்ப சின்னம் மேலும் அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அதனால வண்ணத்தை மாற்றி பயன்படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும். அது மட்டும் இல்லாம கிராமப்புறங்களில் நீங்க போய் சேர வேண்டிய எல்லை மிக அதிகமா இருக்கு. கடந்த சில ஆண்டுகளாக நீங்கள் செய்த அனைத்து களப்பணிகளும் விவசாய சின்னத்தை சார்ந்தே இருக்கும் பொழுது, இந்த குறுகிய காலகட்டத்தில் உங்களது புதிய சின்னத்தை நீங்கள் எந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் என்பதில தான் உங்களோட வெற்றி அடங்கி இருக்கிறது. மிகப்பெரிய அளவுல தெர்மாக்கோல்ல உங்களோட சின்னத்த எடுத்துட்டு போயிட்டு அங்க சேர்த்துருங்க. அது இல்ல அப்படின்னா, சில குறிப்பிட்ட அளவுக்கான பெர்சென்டேஜ் குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது படித்த அனைவரும் தான் உங்களது வாக்கு பலம் என்றாலும் கூட, படிக்காதவர்களிடத்தில் நீங்கள் செய்த களப்பணியை இந்த தேர்தல் நேரத்தில் வாக்குகளாக மாற்றுவதற்கு அவர்களிடத்தில் நீங்கள் புதிய சின்னத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அத மிக உறுதியா, மிக வேகமா கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட அறிவுரையா இருக்கு. சமூக வலைதளங்களோட வருகைக்கு பிறகு ஒரு செய்தியை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பது மிக எளிதா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பொய் செய்தியாக இருந்தாலும் உடனடி பதிலடி சமூக வலைதளங்கள்ல கிடைச்சிடுது. சமூக வலைதளங்கள் ஏற்படுத்திய மிகப்பெரிய மாற்றத்தோட தொடக்கம் என்பது ஜல்லிக்கட்டு தான். அந்த மெரினா புரட்சி என்பது சமூக வலைதள ஒன்றுகூடலுக்கு கிடைத்த வெற்றியா நாம பார்க்கலாம். இன்றைய இளைஞர்களை மிகப்பெரிய அளவில் அரசியல் படுத்துவதில் சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. அதே சமூக வலைதளங்களில் தான் சில நபர்கள் அமர்ந்து கொண்டு மக்களை தவறான திசையில் வழிநடத்தக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சவுக்கு மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏதேனும் ஒரு கிளை விட்டு கிளை தாவுவதைப் போன்று, கட்சி விட்டு கட்சி தாவி ஏதேனும் ஒரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து, ஒரு கொள்கையும் இருக்காது, ஒரு கோட்பாடும் இருக்காது, லஞ்சம், ஊழலோ அதற்கு எதிரான நடவடிக்கையும் இருக்காது.
அந்த நேரத்தில் எந்த கட்சி தனக்கான லாபத்தை கொடுக்குதோ, அந்த கட்சிக்கு ஆதரவா என்ன வேணா பேசக்கூடிய ஆட்கள் தான் இந்த சவுக்கு சங்கர் அப்படிங்கிறவரு. இத நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். இவரோட அரசியல் நிலைப்பாட்டை மக்கள் முழுவதுமாக புறக்கணிக்கணும் அப்படின்னு. அதே போன்ற நபர் தான் இன்னொரு பக்கம் இந்த மதன் ரவிச்சந்திரன் நெனைக்கிறேன். அந்த நபர். அதாவது திடீர்னு வருவாரு. திடீர்னு ஒரு வீடியோ நான் அத எக்ஸ்போஸ் பண்றேன், இத எக்ஸ்போஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுவாரு. ஒரு வீடியோ போட்டு போயிடுவாரு. அதாவது இந்த மதன் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவருக்கும், இந்த சவுக்கு அவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. இவங்க 2 பேருமே ஏதேனும் ஒரு நேரத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஆதரவா, ஏதாவது ஒரு விஷயத்த அட்டென்ஷன் சீக்கிங்காக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நடந்தது என்னன்னா, இவங்க 2 பேருமே முட்டிக்கிட்டு இருக்காங்க. இதே இந்த மதன் ரவிச்சந்திரன்கிறவர் வந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்ட வைக்கிறாரு. இந்த சவுக்கு மேல. நமக்கு அந்த அவர் முதலா வெளியிட்ட காணொளியில சில பகுதிகள வெளியிட்டிருந்தாரு. அதோட முழுமையான காணொளி என்னன்னு இனிமே தான் வெளியிடுவார் போல. அத பத்தி நம்ம பேசுவோமா இல்லையாங்கிறது வெளியிடப் போகிற காணொளிகளை பொறுத்து தான். ஆனா, அந்த முதல் காணொளியில அவர் வெளியிட்டு சொன்ன சில விஷயங்கள். இந்த சவுக்கு மீடியாவுல இருக்கிற ஒரு நபர், அவரோட பெயர் எனக்கு சரியா தெரியல. ஆனா, அந்த நபர் வந்து கிரீன் மேட்டுக்கு முன்னாடி போதை போட்டு பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளிப்ப காட்டுறாரு. அந்த கிளிப்ப பார்க்கும்போது அப்படி நமக்கு ஒண்ணும் தெரியல. அவர் பேச திணறிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி தான் நமக்கு அந்த சின்ன கிளிப்ல தெரியுது. மேபி முழு வீடியோ வெளியானா அது வேற மாதிரியா கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் அ முக்தார் முக்தாரா அவர் பேர் என்னங்க? கூடயே இருக்காரு. சவுக்கோட கூடயே இருக்கிற அந்த இன்னொரு நபர பத்தி பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சவுக்கு வந்து இவர ஸ்டாப் பண்றாரு. மரியாதை குறைவா நடத்துறாரு. சவுக்கு அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் பேசுனதுக்கப்புறம் பேசு" அப்படின்னு சொல்றத தான் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு அந்த கிளிப்பிங்ல. ஆனா, இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அது ஏதோ மரியாதை குறைவா சொல்ற மாதிரி இவரு போட்டுட்ருக்காரு. அதாவது இந்த மதன் ரவிச்சந்திரன் ஆக்சுவலா போர்ட்ரே பண்ண பார்க்குறாரு. அதுல குறிப்பா இவர் சவுக்க பத்தி மட்டும் பேசாம, அதிமுகவ முக்குலத்தோருக்கு எதிரா கட்டமைக்க தான் அவர் முயல்வதைப் போன்று அந்த காணொளி நமக்கு தெரியுது. அதாவது இது போன்ற நபர்கள் தொடர்ச்சியாக சமூகத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவர் இதுக்கு மேல ஏதாவது காணொளி வெளியிட்டா, அதில ஏதாவது பேசக்கூடிய கருத்துக்கள் இருந்தா, நாம அத பத்தி பேசுவோம். நீங்க இது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. இது போன்ற மேலும் பல அரசியல் காணொளிகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.